11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி 2.9 12ஆம் கணக்கு பார்க்கிறோம். 7 + x/1 + x பெருக்கல் 1 + x² என்ற விகிதமுறு கோவையை பகுதி பின்னங்களாக பிரித்தெழுத சொல்லி கேட்டிருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கோவையானது 7 + x/1 + x பெருக்கல் 1 + x². ஒரு கோவையில் நமக்கு முதல் மதிப்பு எக்ஸ் இருக்கணும், அடுத்ததாக தான் கடைசியாக இறுதியாக தான் மாறிலி உறுப்பு இருக்கணும். அப்போ இதை மாற்றி எழுதிட்டோம்னா x + 7 அதே போல் டினாமினேட்டர்லையும் 1 + x x + 1 1 + x² x² + 1 எழுதிக்கலாம். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணானது நமக்கு காரணிகளாக தான் இருக்குது. x + 1 x² + 1 என்ற மதிப்பை காரணிப்படுத்த முடியாது. அப்போ இது அப்படியே பகுதி பின்னங்களாக பிரித்து எழுதிட்டோம் அப்படின்னா x + 7 x + 1 பெருக்கல் x² + 1 எப்படி பிரிக்கலாம்? a x + 1 ப்ளஸ் x² + 1 x-இன் அடுக்கு 2 இருக்கிறதுனால 2 மாறிலிகள் நமக்கு வரும். ஒன்று எக்ஸோட பெருக்கி இருக்கும், மற்றொன்று மாறிலி மதிப்பு. b பெருக்கல் x ஏற்கனவே ஏங்கிற உறுப்பை பயன்படுத்திட்டதுனால bx + c x² + 1. இதை சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கலாம். இடதுபுற மதிப்பு அப்படியே எழுதிட்டு x + 7 x + 1 பெருக்கல் x² + 1. வலதுபுறமானது மீசியமாக எடுக்கிறப்ப டினாமினேட்டர் மதிப்பானது x + 1 பெருக்கல் x² + 1ன்னு வரும். ஏயை x² + 1ஆல் பெருக்கிக்கலாம், ப்ளஸ் bx + c என்பதை x + 1ஆல் பெருக்கிடலாம். இருபுறமும் டினாமினேட்டர் மதிப்புகள் பொதுவாக இருக்குது அப்படிங்கிறப்ப நியூமரேட்டர் மதிப்புகளை சமப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா x + 7 a பெருக்கல் x² + 1 ப்ளஸ் bx + c பெருக்கல் x + 1ன்னு வரும். இது சமன்பாடு 2ன்னு கொடுத்துடலாம். இரண்டாவது சமன்பாட்டில் இருந்து a மற்றும் bயின் மதிப்புகள் கணக்கிடலாம். எக்ஸுக்கு -1ன்னு பிரதியிட்டுட்டோம் அப்படின்னா bx + cங்கிறது 0 ஆகிடும். ஏயின் மதிப்பு முதல்ல கணக்கிட்டுக்கலாம். x = -1 என 2இல் பிரதியிட கிடைக்கக்கூடிய மதிப்பு இடதுபுறம் -1 + 7, வலதுபுறம் a பெருக்கல் -1² எனும் பொழுது +1 + 1. அடுத்த மதிப்பு தான் bx + c பெருக்கல் -1 + 1ங்கிறப்ப 0 ஆகிடும். 7 - 1 6 1 + 1 2 பெருக்கல் a 2a. அடுத்த மதிப்பு 0. இடதுபுறமும் வலதுபுறமும் மாற்றி எழுதிட்டோம் அப்படின்னா 2a = 6ன்னு இருக்கும். a மதிப்பானது 6, பெருக்கல்ல இருக்கக்கூடிய 2 வலதுபுறம்ங்கிறப்ப வகுத்தல்ல 1 2 2 3 2 6. எனவே a மதிப்பு 3 என கிடைத்துள்ளது. அடுத்து b மற்றும் cயின் மதிப்புகளை கணக்கிடணும். b மற்றும் cயின் மதிப்புகளை கணக்கிடுவதற்கு சமன்பாடில் கெழுக்களை சமப்படுத்திக்கலாம். இருபுறமும் x-இன் கெழு x²இன் அதிகபட்ச அடுக்கு என்ன இருக்குன்னா x², அதை சமப்படுத்திக்கலாம். சமன்பாடு 2இல் x²இன் கெழுக்களை சமப்படுத்த இடதுபுறம் x² உறுப்பே இல்லாததுனால அங்கே 0ன்னு கொடுத்துட்றோம். 0 வலதுபுறம் x²இன் கெழு a + bx பெருக்கல் xங்கிறப்ப bx², அப்போ b ஒரு மதிப்பு. ஏக்கு மதிப்பு பிரதியிடலாம் 3 + b which implies இப்போ 3 + b = 0 எனும் பொழுது b +3 ஆனது வலதுபுறம் போகிறப்ப என்னவாகும்? -3ன்னு ஆகிடும். bயின் மதிப்பானது -3. அடுத்து cயின் மதிப்பை கணக்கிடுவதற்கு மாறிலியை சமன்படுத்தலாம். சமன்பாடு 2இல் மாறிலி உறுப்புகளை சமப்படுத்த இடதுபுறம் மாறிலி மதிப்பானது x + 7ன்னு இருக்குது. எனவே மாறிலி மதிப்பு 7. வலதுபுறம் மாறிலி மதிப்பு x² + 1ல் 1 பெருக்கல் a எனும் பொழுது a, அடுத்தது c பெருக்கல் 1ங்கிறப்ப c. ஏயின் மதிப்பை பிரதியிடுறப்ப 3 + c. இடதுபுறமும் வலதுபுறமும் மாற்றி எழுதிட்டோம்னா 3 + c = 7 which implies c = 7 +3 வலதுபுறம் வரப்போ -3 = 4. எனவே c மதிப்பானது 4ன்னு கிடச்சது. abc 3 மதிப்புகள்லையும் பகுதி பின்னங்களில் பிரதியிடலாம். a = 3, b = -3 மற்றும் c = 4 என சமன்பாடு 1இல் பிரதியிட முதல் சமன்பாடு அதாவது சமன்பாடானது x + 7 x + 1 பெருக்கல் x² + 1 a x + 1. ஏவின் மதிப்பானது 3 = 3 x + 1 bx + c. bயின் மதிப்பானது -3x + cக்கு 4 டினாமினேட்டர் மதிப்பை பொறுத்தவரை
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது. தேர்ஃபோர் பகுதி பின்னமானது எக்ஸ் ப்ளஸ் 7 பை எக்ஸ் ப்ளஸ் 1 பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 3 பை எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படியே எழுதிடுறோம். அடுத்த ஒன்றில் ப்ளஸ் நம்பரை முதல்ல மைனஸ் நம்பர் ரெண்டாவது எழுதுகிறப்ப ப்ளஸ் 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு 3 எக்ஸு பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 என்பதாகும். தேங்க்யூ.